friends, welcome to Shrishas fashion trends. நம்ம glass beads, bails and bahubali pendant வச்சு ஈஸியா ஒரு chain எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு மெட்டீரியல்ஸ் என்ன தேவைன்னா gear wire, இதுல gear lock and jump rings இருக்கு, scissors, pliers, 10 mm glass beads, ordinary 8 mm golden beads, bahubali pendants, triangular bails, golden beads and back rope. இப்போ நம்ம வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ எவ்வளோ ரெக்வயர் அமௌண்ட் எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் அந்த லென்த்துக்கு வந்துட்டு கியர் ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த கியர் ஒயர் இப்படி லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மூவ் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து 2 கியர் லாக் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 2 கியர் லாக் போடுறப்ப நம்மளோட இது வந்து எண்ட் வந்து எப்போவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ தென் ஒரு ஜம்ப்ரிங் ஆட் பண்ணிவிட்டு இந்த கியர் ஒயரை திருப்பி நம்ம வந்து இந்த கியர் லாக் கொடுத்து கிட்ட கொண்டு வந்து லேயர்ஸில் வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 3 கோல்டன் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் பீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு கிளாஸ் பீட், ஒரு இந்த குட்டி கோல்டன் பீட்ஸ், அகைன் ஒன்று கிளாஸ் பீட். இந்த மாதிரி 3 கோல்டன் பீட்ஸ் நடுவில் போட்டுட்டு 4 கிளாஸ் பீட்ஸ் 2 கார்னரில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம 4 கிளாஸ் பீட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம 8 பெயில்ஸ், ஒரு சைடுக்கு வந்து 8 பெயில்ஸ், ஒரு கிளாஸ் பீட்ஸ் அண்ட் ஒரு பெயில்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபோர் கிளாஸ் பீஸ் ஆட் பண்ணியாச்சு, 4 பெயில்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் அது மாதிரி ஒரு 4 பெயில்ஸ். ஸோ நம்ம இங்கே டோட்டல் வந்து 4, 5, 6, 8 கிளாஸ் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மறுபடியும் இங்கே வந்து பெண்டன்ட் போடுறதுக்கு முன்னாடி நடுவில் அந்த குட்டி பீட் போட்டு ஒரு அடிஷ்னலாக ஒரு 2 கிளாஸ் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பீடுக்கு அப்புறம் நம்ம இங்கே வந்து பாகுபலி பெண்டன்ட் அடியில் வந்து உங்களுக்கு லூப் இருக்கும். நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணுறப்போ ஒரு கிளாஸ் பீட் வந்து இந்த பெண்டன்ட்க்கு அடியில் போயிடும். ஸோ மறுபடியும் நம்ம லெஃப்ட் சைடு ஆட் பண்ண மாதிரி இங்கே அதே மாதிரி கிளாஸ் பீட்ஸ் அண்ட் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை அடியில் கொண்டு வரும். ஸோ பெண்டன்ட் கரெக்டாக உங்களுக்கு வந்து மேலே வந்துடும். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் அதே மாதிரி ஒரு கிளாஸ் பீட் அண்ட் ஒரு பெயில்ஸ் அந்த மாதிரி 8 பெயில்ஸ் வர வரலும் நம்ம ஆட் பண்ணுவோம். இந்த பெயில்ஸ் உங்கள் லென்த்துக்கு எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பெயில்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம பெயில்ஸ் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த சைடில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம் மறுபடியும். ஸோ இங்கே இந்த ஒரு குட்டி கோல்டன் பீட், அகைன் ஒன் கிளாஸ் பீட். ஸோ இங்கே 3 கோல்டன் பீட்ஸ் வரணும். கிளாஸ் பீட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. எண்டில் இதே மாதிரி நம்ம இந்த கோல்டன் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ அகைன் ஆஸ் யூஷுவல் 2 கியர் லாக், ஜம்ப் ரிங் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த கியர் ஒயர் ஃபோல்ட் பண்ணி கியர் லாக் எவ்வளோ முடியுமோ அந்தளவு க்ளோஸராக லையர்ஸ் வச்சு டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸஸாக இருக்க ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் கொஞ்சம் இருக்க ஒயரை இந்த பீட்குள்ளே விட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம இப்போ வந்து பேக் ரூப் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எண்டில் போட்டிருக்க ஜம்ப் ரிங் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணி பேக் ரோப் உள்ளே விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதே அதர் எண்ட்லையும் டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ நமக்கு அழகான கிளாஸ் பீட்ஸ் அண்ட் பெயில்ஸ் வச்சு ஒரு செயின் வந்து நமக்கு அழகாக இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இங்கே வந்து என்ன பெண்டன்ஸ் வேணாலும் நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த எலிஃபண்ட் பெண்டன்ட், பாகுபலி பெண்டன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்கள் வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் வந்துடும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸ் வேணுன்றவங்க எங்களுக்கு என்னோடய காண்டாக்ட் நம்பர் தரேன். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவோம். தேங்க்யூ.